ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டு கடையில் இட்லி தோசைக்கு பருப்பே இல்லாமல் சாம்பார் வைப்பாங்க இல்லையா, அந்த சாம்பாரை தான் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு நான் குக்கரில் ஒரு சின்ன சைஸுன்றதுனால 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி. ஒரு 10 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இது முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து பெருங்காயமும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் விசில் விடும்போதே செம்ம வாசமாக இருக்கும் நம்ம பெருங்காயம் அதெல்லாம் சேர்க்கறதுனால. இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். இப்போ நான் 3 விசில் விட்டுட்டேன். அந்த ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி ஜார்லேயே குக்கரில் வேக வச்ச தண்ணி இருந்தது, அதையும் நான் ஊற்றிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம குழம்புக்கு தேவையான ஒரு 2 டம்ளர் தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போது இது மிக்ஸி ஜாரில் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இது மொத்தமாக போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த விழுதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இது அரிசி மாவு, இட்லிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவு தான் இது. இதை நான் ஒரு சின்ன கரண்டி தான் இது, ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் எடுத்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக. இப்போ இந்த குழம்பு கொதித்தோடனே இந்த இட்லி மாவு கரைசலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். ரோட்டு கடையிலலாம் பருப்புலாம் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி தான் இட்லி மாவை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவாங்க. அப்போ உங்களுக்கு திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசையை தொட்டு சாப்பிட மாட்டாங்க, நல்லா ஊற்றி பிசைஞ்சு தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.